வணக்கம் சொந்தங்களே. என்னுடைய வாழ்க்கை அனுபவங்கள்ல உங்ககிட்ட சொல்லிகிட்டே வரேன். அதை தொடர்ந்து எனக்கு நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ நேற்று சொன்னேன்னா இந்த மாதிரி வீட்டுக்கு கொண்டாந்து கொடுத்த பார்த்துட்டு பயங்கர மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க. அப்புறம் இப்போ எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ கொஞ்ச நாளாக அந்த லாட்டரி சீட்டு பணம் கொண்டதுலேருந்து வாழ்க்கை நிம்மதியே போகுது. எந்த மனசுல கஷ்டம் பண்ண, ஒரு பைசா கடன் இல்லைங்க மெயினா. அது மட்டும் இல்ல, மாசம் மாசம் கரெக்டா வீட்டு வாடகை, அந்த நின்றுட்டு இருந்த வீட்டு வாடகை எல்லாம் கொடுத்துட்டு மீதி இப்ப வேற ஒரு வீட்டுக்குள்ள நாங்க போயிட்டோம். அந்த வீடு கொஞ்சம் பெரிய வீடு. அவங்களுக்குலாம் கரெக்டா மாசம் ஆனா 2ஆம் தேதி 3ஆம் தேதிலாம் வாடகை. கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல வேலை செய்யறவங்க கூட அப்படி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்ப நான் வேலை செய்யற இடம் ஏற்கனவே என்ன கடையிலே அப்படித்தான். அவன் கரெக்டா 1ஆம் தேதி மேக்சிமம் கொடுப்பாரு, இல்லைன்னா 2ஆம் தேதி கண்டிப்பா கொடுத்துருவாரு. இவரும் அதே மாதிரி 1ஆம் தேதி இல்லைன்னா 2ஆம் தேதி. ரெண்டாவது, ஒரு வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அந்த முதலாளி சந்தோஷமா, எவ்வளவு ஒரு கஷ்டம் இருந்தாலும் அவர் அதெல்லாம் மறைச்சிட்டு சந்தோஷமா அவங்களை கூப்பிட்டு கொடுக்கணும். அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறப்ப அவர் அக்கறையா கொடுக்கணும். அந்த மாதிரிதான் இப்ப இது வரைக்கும் எனக்கு கடவுள் புண்ணியத்துல எனக்கு அமைஞ்சதுங்க இதெல்லாம். ஏன்னா என்ன ஒரு 8 வருஷம் சொல்லட்டி சொல்லட்டி பிச்சை ஒண்ணுதாங்க எடுக்கலை. அந்த மாதிரி என்ன பண்ணுனது கடவுளே. அந்த மாதிரி எனக்கு வாழ்க்கையில பண்ணதுக்கு நான் போய் சரணாகதி ஆனதுக்கு அப்புறம் என்னுடைய லைஃப் ஸ்டைல் வேற மாதிரி மாறிடுச்சு. இப்ப அந்த மாதிரி கொடுத்தாங்களா, எல்லாம் பார்த்து சந்தோஷமாட்டாச்சு. அடுத்த நாள் காலைல வேலைக்கெல்லாம் போயிட்டேன். வேலைக்கு போயிட்டு வேலை நல்லா இருந்தது. இப்ப என் மேல அவருக்கு ரொம்ப ஒரு இதாயிடுச்சு. நானும் அவரு அப்படின்னு இப்படி பார்த்தாருன்னு போதும் நான் உடனே ஓடி போயிடுவேன். ஏன்னா அந்த படிக்கட்டு தான் உட்காந்துருப்பேன். மேக்சிமம் அந்த ரூம்ல நான் அதிகமா உட்கார மாட்டேங்க வேலை இல்லாத நேரத்துல. ஏன்னா அங்கதான் நிறைய சரக்குலாம் இருக்கு. நாளைக்கு ஏதாவது ஒண்ணா நம்ம காப்பாத்திருந்து நம்ம எச்சரிக்கையா இருக்கணுங்க. ஏன்னா நெருப்புல வேலை செய்யற மாதிரி அந்த இடம். அந்த கணக்குள்ள உட்காந்துருப்பாரு, பிடிப்பாரு. அவரு முன்னாடியே ஒரு 10 தட்டெல்லாம் இருக்கும். அவர் சில பேர்த்துக்குலாம் ஐட்டம் எடுத்து எடை போட்டு எல்லாம் மடிச்சு வைப்பாரு. அந்த இடத்துல நான் வரேன், நீங்க உட்கார மாட்டேன், பிடிக்க மாட்டேன். ஏதாவது ஒன்று குறைஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, இந்த இவரும் தான் இருந்தாருங்கிற மாதிரி பழிய கூட நம்ம மேல வேணும்னு போடுவாங்க. அதனால கூப்பிட்டாருன்னா என்ன ஒண்ணு கூப்பிட்டாருன்னா உடனே நான் போக பிடிப்பேன். அவங்களோட சொந்தக்காரங்க கூட ஒரு 4-5 பேர் ஃபேமிலிக்கெல்லாம் என்ன அனுப்பிச்சு விடுவாரு ஏதோ ஒண்ணுன்னா நான் போவேன். நல்ல மரியாதை. அவங்களாம் போனோம்னா கூட நல்ல மரியாதை. அதாவதுங்க, இந்த தங்க வேலையிலையும் சரி, இந்த வெள்ளி வேலையிலையும் சரி, அந்த ஓனர் மனசுல மட்டும் இடம் பிடிச்சிட்டோம்னு வச்சுங்க, இவரு நம்ம நல்ல மனுஷன், இந்த பையன் நல்ல வேலைக்காரன், இப்படிலாம் பிடிச்சிட்டோம்னு வச்சுங்க, நம்மளை யாரும் அசிக்க முடியாதுங்க. நமக்கு அங்க கிடைக்கிற மரியாதையே வேற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒன்னாலும் வண்டி எடுத்துட்டு போய் வாங்கிட்டு சொல்லுவாரு. எங்க அங்க போய் அதை வாங்கிட்டு வாங்க. அவங்க வீட்டுக்கே சில சமயம் டிஃபனு இதெல்லாம் வாங்கிக்குவாரு. ஒரு ட்ரிப்பு நான் சாப்பாடு கூட கொண்டு போகல அன்னைக்கு. நான் டிஃபன் பஸ்ல நேத்தி கமெண்ட்ல ஒரு பொண்ணு போட்டுருந்துச்சு, அப்பா அந்த டிஃபன் பாக்ஸ் 3 அடுக்கு அதை நீங்க காட்டவே இல்லை, சொல்லவே இல்லைன்னு என்னவோ சொன்னிச்சு. எனக்கு என்னன்னே அது புரியல. அது டெய்லி எடுத்துட்டு போறது எவ் சில்வர்ல. அப்புறம் அந்த மாதிரி ஒரு ட்ரிப் நான் சாப்பாடு கூட ஒரு நாள் கொண்டு போறேன். ரொம்ப லேட் ஆகி போச்சுங்க சாப்பாடு செய்யறதுக்கு. சில சமயம் இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. அதாவது காலையில போறவங்களுக்கு, குழந்தைங்களுக்கா இருக்கட்டும், எனக்கா இருக்கட்டும், ஏதாவது ஒரு வெரைட்டி சாதமோ இல்ல டக்குன்னு ஆகக்கூடிய சாதம் ஏதாவது செஞ்சாங்க. இப்ப மாதிரி குக்கர், மிக்சி இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அப்ப சில சமயம் சோத்தை வடிச்சு வச்சுட்டு குழம்பு வைக்கிறதுக்கு அவ்வளவு நேரம் ஆயிடுங்க. நாங்கெல்லாம் புறப்பட்டு ரெடி ஆயிடும். அப்பதான் நீ மசாலையை அரைச்சிட்டு இருக்கோம். இந்த ஆச்சு 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் இல்லைண்ணா. எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. எனக்கு சோறு குழம்பை விட கரெக்டான டைமுக்கு அங்க போய் நிக்கணும். என்னுடைய இது அதான். பிள்ளைங்களே சில சமயம் அவங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு விட்டு சோத்தை ஆக்கி அப்புறமா இவன் எடுத்துட்டு போவான். போய் அங்க போய் மத்தியானத்துல அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறமா வருவான். இப்ப எனக்கு அவ்வளவு தூரத்துக்கு வர முடியுமா? நீ இப்போ ஏன்டி இந்த மாதிரி பண்றேன்னு கொஞ்சம் திட்டுவேன். நான் போயிட்டேன், அந்த மாதிரி போயிடுவேன். போனேன்னா சார் நீங்க போய் சாப்பிடுங்க போங்க அப்படின்னா, சார் நான் வெளியில தான் சார் கடையில போய் சாப்பிட்டு தரேன் சார் அப்படின்பேன். சாப்பாடு நீ கொண்டு வரலீங்களா? கொண்டு வரலைங்க சார் அப்படின்னு சொல்லுவேன். சரி ரைட்டு, இந்த நம்ம வீட்லயே வேணா சாப்பிட்றீங்களா சாப்பாடு அப்படின்னா, இல்லை சார் வேணாம் சார் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். இல்லைங்க சாப்பிடுங்க, நான் கூட சாப்பிட போறோம்னாங்க. ஆனா என்ன அப்படின்னா, அவங்க வீட்டுல சாப்பாடு சோறு குழம்பே நல்லாவே இருக்காதுங்க. இருந்தாலும் அன்பு தான். ஆனா ஒரு டேஸ்ட் எதுவுமே இருக்கா. அந்த அக்காக்கு சரியா சமையலே பண்ண தெரியாது. இதுக்கு என்ன உதாரணம் நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, ஒரு ட்ரிப் நான் சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டேன், மீன் குழம்பு அன்னைக்கு. இப்ப அன்னைக்கு அந்த மீன் குழம்பு அருமையா அமைஞ்சு போச்சுங்க, சூப்பரா வச்சுச்சு எங்க வீட்டுல. அந்த மீன் குழம்பு ஒரு கேரியர் சாப்பாடு. இப்ப சாப்பாடு எடுத்து மேல வச்சாச்சு. ஒரு 12:30 ஒரு மணி. ஏன்னா அவர் நேரத்துக்கு சாப்பிட்டுருந்தோம். அவர் இன்சுலின் நீங்க ஊசி போடுறவரு.
போட்டுக்கிறவரு. ஆனா சின்ன வயசு தாங்க சர்க்கரையினுடைய அளவு எல்லாம் மீறி போயிடுச்சுங்க அவருக்கு. அவருக்கு காயங்கையும் ஆகாம அவர் பார்த்துக்கணுங்க. ஆனா எல்லா வசதி வாய்ப்பும் குமிஞ்சு கிடக்குதுங்க அவருக்கு. அவ்வளோ வசதி வாய்ப்பு கிடக்கு. செவன்னு இருப்பாரு. உதடெல்லாம் அப்படியே ரோஸ் கலர்ல இருக்கும். சும்மா கூலையா தான் இருப்பாரு. சின்ன பையன் மாதிரி தான் தெரியும் பார்த்தா. ஆனா அவர் ஒய்ஃபு பாத்தீங்கன்னா அவங்க நல்லா ஆச்சாரப்பாவா இருப்பாங்க. ஆனா அழட்டிக்க மாட்டாங்க. நாங்க அவங்க கொஞ்சம் ஏழை பொண்ணு தான். ஆனா இவ்வளவு பெரிய இதுக்கு நாங்க பணக்கார அப்படி இப்படிங்கிற மாதிரி வேலைக்காரங்க எல்லாம் ஒரு மாதிரி அந்த மாதிரி இதெல்லாம் இல்லைங்க. நிறைய கூட தழும்பாது அந்த மாதிரிலாம் அவங்க இருக்க மாட்டாங்க. ரொம்ப அவங்க வர்றது தெரியாத அந்த அக்கா போறது தெரியாது. வெளியே ஏதாவது ஒன்னா ஒரு கூட பழங்களும் கொண்டு வராங்க. அப்பெல்லாம் கூடையில இந்த மாதிரி தெருவில் நிறைய வித்திட்டு வருவாங்க. அவங்க ரெகுலரா அங்க வாங்குங்க வந்தா கூட அந்த அக்கா வந்து வர்றது தெரியாது போறது தெரியாது. அந்த அக்காலாம் வந்தாங்க அப்படின்னா நாங்களாம் குமிஞ்சத்துல நிமிர மாட்டாங்க. அந்த மாதிரி நடந்துக்குவோம். இப்ப ஒரு நாள் வந்து சாப்பாடு ஆயிடுச்சா அப்படின்னாரு. சாப்பாடு மட்டும் அந்த அக்கா வடிச்சுட்டாங்க. இன்னும் குழம்பு அவங்க அம்மா வீட்டுல இருந்து குழம்பு கொடுத்து விடுறாங்களாம். அது எல்லா காயும் போட்டு ஒரு குழம்பு வைப்பாங்க. அப்படின்னு தான் இருக்காது. அப்ப குழம்புல நான் வேற சாப்பிடணும் என்ன பண்றது அப்படின்னு ஒரு மாதிரியா இதாகுறாரு. அப்புறம் எனக்கு அப்படியே இதாயிடுச்சு. ஏங்க டக்குன்னு என்ன பண்ணாரு, நீங்க என்ன சாப்பாடு கொண்டு வந்தீங்கன்னு கேட்டாரு. என்ன சார் நான் சாப்பாடு மீன் குழம்பு. மீன் குழம்பா? மீன் குழம்பா எடுத்துட்டு வாங்க பார்க்கலாம். நிஜமாங்க. சரின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். மேலே போய் அந்த டிஃபன் காசை அப்படியே எடுத்து வந்தேன். எடுத்துட்டு வந்து எல்லாம் திறந்ததுமே கீரை வந்து பருப்பு போட்டு கூட்டு செஞ்சிருந்துச்சு. இந்த மீன் குழம்பு திறந்ததும் நல்ல அற்புதமான குழம்பா இருந்தா பார்த்ததுமே எச்சு ஆட்டோமேட்டிக்கா நாக்குல ஊறணும். ஏன்னா குழம்பு அந்த மாதிரி சும்மா பாக்குறதுக்கே ஒரு இதா இருக்கு. திறந்ததுமே கொப்புன்னு வாசங்க. நல்லா இருக்க கொண்டாங்க அப்படின்ட்டு சரி சாப்பாடை போட்டு அவர் எடுத்துட்டு போயிட்டாரு. சாப்பாடும் அந்த கீரை கூட்டு இருந்துச்சுல கூட்டு எடுத்துட்டு போயிட்டாரு. என் சாப்பாடு மட்டும் அங்க இருக்கு. இப்ப அவர் உள்ளார போய் சாப்பிட்டுட்டு ஒரு 3 துண்டு மீன் கொண்டாங்க. 2 துண்டு மீன் குழம்பு எல்லாம் ஊற்றி. நாங்க எப்பயுமே மீன் குழம்புல கத்திரிக்காய் போடுவோம். கத்திரிக்காய் எப்படின்னா சின்ன கத்திரிக்காய் இருக்கு பாருங்க. அந்த கத்திரிக்காயை வந்து 4ஆ அறுத்து அதுல கொஞ்சோண்டு உப்பு இப்படி தடவி எண்ணெயில போட்டு அப்படியே லைட்டா வணக்கணும். அரை வேக்காடு வணக்கணும். அதே மாதிரி வெண்டைக்காய், அதே மாதிரி வந்து முள்ளங்கிலையும் சிகப்பு முள்ளங்கி இருக்கு பாருங்க. அந்த தோலை பூரா சீவிட்டு அதை 4ஆ அப்படியே ஒரு நீட்ட முள்ளங்கிய 4ஆ பொழந்து ஒரு முள்ளங்கி இந்த சைஸ்ல தான் இருக்கணும். அதை வந்து அப்படியே கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு லைட்டா வணக்கி எடுத்து வச்சுட்டு மீன் குழம்புல போட்டா டேஸ்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏன்னா அவங்க மீன் குழம்பு வைக்கிறதுலாம் வேற மாடல்ல இருக்கும். அப்புறம் இந்த மீன் குழம்பு எடுத்துட்டு போயிட்டு நான் வந்து அதுக்குள்ள கணக்குள்ள வந்து என்ன ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சு விட்டாரு. ஒரு ஐட்டம் ஒரு இடத்துக்கு போய் கொடுத்துட்டு வர சொல்லி நான் போய் இங்க இருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு போய் கொடுத்துட்டு அங்கிருந்து வந்தா மணி ஒரு 1:10 1:15 இருக்கும். வந்து உள்ளார வந்ததுமே அவர் ஹாலில் உட்காந்து இருந்தாரு. கணக்கு பிளேட்டை வந்து கொடுத்தேன். அப்புறம் அவருக்கு மோனல் வந்து ஏங்க என்னங்க மீன் குழம்பு இது? நான் இது வரைக்கும் இந்த மாதிரி மீன் குழம்பே சாப்பிட்டது இல்லைங்க. நிஜமாலுமே இது உங்க வீட்டுல உங்க சம்சாரம் தான் செய்வாங்களா? ஆமாங்க சார், நாங்க வந்து பர்மாக்காரங்க சார். நாங்க பர்மா ஸ்டைல்ல தான் சார் மீன் குழம்பு செய்வோம். அதனால வந்து அதனுடைய டேஸ்ட் இந்த மாதிரி இருக்கும் சார். அதே மாதிரி எறா நண்டு இதெல்லாம் நாங்க செய்வோம் சார். அதெல்லாம் வந்து இவங்களாம் நிறைய பேருக்கு செய்ய தெரியாது சார். எங்க குடும்பத்துல எல்லாருக்கும் நான் நல்லா செய்வேன் சார்னு நான் சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. குழம்பு பாருங்க, நானே இன்னும் கூட சாப்பிட்டுருப்பேன். உங்களுக்கு வேணுமா தான் சாப்பிட்டு இருக்கலாம்ல சார். அதனால என்னங்க சார் நான் அந்த இது இல்லைங்க பொரியலும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா நான் வர்றதுக்கு முன்னாடியேங்க இந்த அங்கெல்லாம் சௌராஷ்டிரா கடை நல்ல பெரிய நல்ல ஹோட்டல் கடை தான் இருக்கு. அங்க சாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆட்டுக்கறி இந்த இவ்வளவு பெருசு இருக்கும். அது பேர் சாப்ஸ். ஒரு சாப்ஸ் போட்டு குழம்பு அப்படின்னா அதுக்கு தனியா வாங்கிட்டு வந்து அந்த பையன் வச்சிருக்கிறான். ஒரு பையனை விட்டு வாங்கிட்டு சொல்லிக்கிறாரு. எனக்கு வாங்கிட்டு சொல்லி அந்த குழம்பு கொடுத்தாரு. ஏன்னா நான் ஏதாவது ஊத்திங்கன்னு கொஞ்சம் அந்த குழம்பு எனக்கு போதும். இப்ப நாங்க வைக்கிற குழம்புலாம் எப்படின்னா இந்த இவ்வளோடு குழம்பு ஊத்தி இவ்வளவு சோறு திங்கலாங்க. நிஜமா அந்த குழம்புல அவ்வளவு சாரா இருக்கும். இப்ப நிறைய இடத்துல பாருங்க, இப்ப கூட நான் ஹோட்டல் கடையில் நிறைய போவேன். குழம்பு வாங்கிட்டு வந்து முதல்ல இப்படி தொட்டு கலக்கி விட்டு நல்லா இப்படி தொட்டு அப்படி நாக்குல வச்சு எச்சு அப்படியே உமிழ் நீரை ஊறணும். அதுதான் ஒரிஜினல் குழம்பு. ஏன்னா அதுல புளிப்பு காரம் என்னென்ன வேணுமோ அத்தனையும் அதுல சேர்ந்து இருக்குதுன்னு அர்த்தம். இப்ப எங்க குழம்புலாம் எப்படின்னா பார்த்தாலே எச்சு ஊறும். நான் ரொம்ப பெருமையா அடிக்கிறேன்ட்டு நீங்க நினைக்காதீங்க. நிஜமா நாங்க சாப்பிட்டு வாழ்ந்து கெட்ட குடும்பம் எங்க குடும்பம். குழம்ப வந்து இப்படி தொட்டு நாக்கில வச்சுன்னு வச்சுக்க அப்படி சப்பி சாப்பிடணுங்க.
இன்னும் டேஸ்டா இருக்கு அப்படிதான் சொல்லணும். நான் மேல சாப்பிட உட்காந்து அப்படின்னா எத்தனை பேர் என்கிட்ட குழம்பு கேட்பாங்க. ஆனா நான் எனக்கு கொஞ்சோண்டு குழம்பு என்னென்ன குழம்பு கொண்டாந்தீங்க, கொஞ்சம் எந்த குழம்பா இருந்தாலும் கொஞ்சோண்டு கொடுங்கண்ணா, இதுல கொஞ்சோண்டு ஊத்துங்கண்ணா அப்படி கேட்பானுங்க. அதனால நான் வரும்போதே குழம்பு கொஞ்சம் நிறைய தான் எடுத்துட்டு வருவேன். இதுல அந்த குழம்பு நல்லா இருக்கும், ஊத்தி ஊத்தி சாப்பிட்டு ஒரு மீன் துண்டு கொஞ்சோண்டு குழம்பு வச்சிருந்தாரு. சார் எனக்கு இதே போதுங்க சார், நீங்க ஏங்க சார் நீங்க ஏங்க அப்படின்ட்டு இனிமேட்டு உங்களை சோறு கொண்டு வர வந்தீங்கன்னா உங்களை திங்க விட மாட்டேங்க நானு அப்படின்னாரு. எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம வீட்டு சாப்பாடை, நம்ம ஒரு ஏழை, நம்ம வீட்டு சாப்பாடை அவர் ரசிச்சு சாப்பிட்றாரு அப்படின்ட்டு சரின்ட்டு குழம்பு, அந்த குழம்பையும் அந்த கறி குழம்பு பார்சல் அந்த பையன் வாங்கிட்டு வந்தாங்க. தங்க இதை வச்சு நீங்க சாப்பிடுங்கனாரு. மேலே போயிட்டேன். மேலே போனால் அவனுங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாருங்க. நான் தான் உட்காந்து சாப்பிட்றேன். அப்போ கூட விடமாட்டானுங்க அந்த வேலை செய்யறவனுங்க. நான் என்னண்ணா குழம்பு, என்னண்ணா மீன் குழம்பாட்டுருக்கு, ஏன்னா இந்த அந்த ஒரு மீனையுமே எடுத்து நான் கொடுத்துட்டேன். ஒரு பையன் ரெகுலரா என்கிட்ட இந்த மாதிரியே வாங்கி வாங்கி சாப்பிடுவான், என்னை சாப்பிட விட மாட்டான். அவனுக்கே அந்த மீனை தட்டில் வச்சு கொடுத்துட்டு அந்த கறி குழம்பை வச்சு நான் சாப்பிட்டுக்கிட்டேன். சாப்பிட்டு முடிச்சிட்டுனா முடிஞ்சிச்சு. அந்த வாரம் அப்படியே முடிஞ்சிச்சு. அந்த வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு நைட்டு எல்லாரும் போயிட்டாங்க. சனிக்கிழமைனா பேட்டா கொடுப்பாங்க. இதை நான் சொல்லியான்னு உங்களுக்கு தெரியல. பேட்டா கொடுப்பாங்க, ஒரு 20 ரூபா கொடுப்பாரு பேட்டா. அப்புறம் அங்கேருந்து எல்லாரும் வாங்கிட்டு எல்லாம் போயிட்டாங்களா. அவங்க எல்லாரும் முன்னாடி எனக்கு 20 ரூபா தான் எனக்கு கொடுத்துட்டு இருந்தாரு. அன்னைக்கு அந்த வாரம் சனிக்கிழமை எல்லாம் போனதுக்கு அப்புறம் கணக்குள்ளேயும் போயிட்டாரு. போனதுக்கு அப்புறம் என்னை கூப்பிட்டு 30 ரூபா கொடுத்தாரு. நாங்க இதை வச்சுங்க அப்படின்னாரு. கணக்கு பக்கத்தானே, ஏன்னா அந்த 30 நம்ம எல்லா வாரமும் எதிர்பார்க்க கூடாதுங்க. அவர் ஏதோ பிரியப்பட்டு அன்னைக்கு கொடுத்துட்டாரு, அது சந்தோஷம். 30 ரூபாங்கிறது பெருசுங்க. பிள்ளைங்களுக்கு தீனி கிணி வாங்கிட்டு போகலாம், மீதி அதுல 10 20 ஜோப்ல வச்சுக்கலாம். 30 ரூபாயை வச்சுக்கிட்டேன். இது நந்தகுமார், நான் ஒண்ணு கேட்கறேன், தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னாரு. பக்குடுச்சு. ஐயோ, ஏற்கனவே ஒரு கட்டத்துல இருந்து தப்பிச்சிருக்கிறோம், திருப்பி ஏதோ இந்த மாதிரி கண்டம் வந்து மாட்டிக்கிச்சா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் இல்ல என்னங்க சார் சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டேன். நாளைக்கு இந்த இறான்னு சொன்னீங்களே, அது செஞ்சு கொண்டு வரீங்களா, நான் அதுக்கு பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. சரிங்க சார், எவ்வளோங்க சார், எத்தனை பேருங்க சார் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி? இல்லை நானும் அக்கா அவ்வளோதான். மச்சின ஒருத்தன் வருவான். அவங்க மச்சின ஒருத்தன் படிச்சுட்டு இருக்கிறான் பையன், அந்த அக்காவோட தம்பி படிச்சுட்டு இருக்கிறான். அவனும் ரொம்ப சாப்பிட்டு யார்கிட்டையும் பேச மாட்டான். வருவான், வந்தாலும் அவங்க அக்காட்ட மட்டும் பேசுவோம், மாமாட்ட கூட அதிகமாக பேச மாட்டான். நாங்கள் 3 பேர் தான். அப்புறம் எங்கள் மாமனார் வந்தாருன்னா 4 பேருங்க அப்படின்னாரு. 4 பேரா? 4 பேர்னா எப்படியும் ஒரு 3/4 கிலோ எடுக்கணும். நான் கணக்கு போட்டுக்கிட்டேன், 3/4 கிலோ எடுக்கணும். சரிங்க சார், நான் செஞ்சிடுறேங்க சார். நான் காசு தட்டுங்களா? இல்லை சார், செஞ்சு நான் கூட கொடுத்துட்டு அப்புறம் கூட காசு வாங்கிக்கிறேன் சார், எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்படின்னேன். சரிங்கன்ட்டாரு. உடனே காலையில் அன்னைக்கு நான் தூங்கும், காலையில் ஓனருக்கு செஞ்சு கொடுக்கணுமே அப்படின்னு எனக்குள்ள ஒரு உத்வேகம். அப்புறம் போய் 1 கிலோ இறா வாங்கினேன். அப்போல்லாம் 1 கிலோ இறா பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாக்குள்ளார தாங்க வரும். அந்த மாதிரி இருந்துச்சு. 100 ரூபா 120 ரூபா வரும். அப்போ 1 கிலோ இறா வாங்கி நானே எல்லாம் சுத்தம் பண்ணி, அதுக்கு வந்து எங்கள் சம்சாரத்துக்கு ரொம்ப, அது வந்து என்னுடைய மாடல் இருக்குல்ல, அந்த மாடல் என்ன கொஞ்சம் அதில் யூஸ் பண்ணி நல்லா அற்புதமாக செஞ்சு பக்கத்தில் உட்காந்து நானே கிண்டி விடுறது எல்லாம். அப்பா வாசம் கரெக்டாக இருக்கு. நானே அந்த இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கெல்லாம் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு காரம் சாப்பிட மாட்டாங்க, அதனால காரம் கொஞ்சம் கம்மியாக வச்சு அப்படின்னு நெக்கி பார்த்து கரெக்டாக இருக்குன்னு எல்லாம் செஞ்சுட்டேன். செஞ்சு வச்சுட்டு ரசம் எங்கள் வீட்டுக்கு வச்சோம். ஆனால் அன்னைக்கு ரசம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. பொதுவாக ரசங்கிறது ஒரு மூலிகை சாறுங்க. அதில் என்னென்ன கலக்குறோம் யோசிச்சு பாருங்க. மிளகு, பூண்டு, சீரகம், கொத்தமல்லி தலை, கருவேப்பிலை, புளி, இத்தனையும் கலக்கிற ஒரு மூலிகை சாறு அது. இப்போ எங்கள் பேத்திலாம், எங்கள் மகள்லாம் ரசம்னா அவங்களுக்கு விஷம். ரசம் உண்மையிலேயே சாப்பிடணுங்க. கடைசியா நம்ம தமிழருங்க அதாங்க கண்டுபிடிச்சாங்க. அந்த ரசம் சாப்பிட்டோம்னா ஜீரணாகும், உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய உருவாக்கி விடும். அந்த மாதிரி ரசத்துக்கு ஒரு பெரிய இது இருக்குது, புரியுதுங்களா? இதெல்லாம் எடுத்துட்டு எனக்காக அங்க வந்து ஓனர் காத்துட்டு இருக்கிற. போன்லாம் இப்ப மாதிரி இல்லைல்ல, இங்க மணி ஒரு 1:30 போச்சு. ஏன்னா மீன் இறா போய் வாங்கிட்டு வந்து உட்காந்து அதை சுத்தம் பண்ணி எனக்கு கொஞ்சம் அங்கே வேலை இருந்துச்சு. நான் கொஞ்சம் வெளியில ஒரு என் ஃப்ரெண்டுங்களோட 2 பேரும் கூட போயிட்டு அங்கேருந்து வரேன். இறா கூட இன்னும் சுத்தம் பண்ணேன். அப்புறம் நான் தான் சுத்தம் பண்ணி எல்லாம் சரி பண்ணேன். எல்லாம் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். எடுத்து எல்லாம் சைக்கிளில் வச்சு நல்லா மாட்டி, நல்ல 1 கிலோ இறா இல்லை, அதில் கொஞ்சம் நாங்கள் எடுத்து வச்சுக்கிட்டோம். அவங்களுக்கு கணக்கு எப்படி பார்த்தா ஒரு 3/4 கிலோ. எங்கள் பிள்ளைங்களும் இருக்காங்களா, அவங்க சாப்பிடணும்னா அந்த கணக்கு போட்டு தான் 1 கிலோ வாங்கினேன். நல்லதா இவ்வளவு இருக்குங்க. நல்ல மசாலாவோட நல்லா அற்புதமா செஞ்சு வச்சாச்சு. பார்த்தாலே எச்சு ஊறும். அந்த மாதிரி இந்த ரசத்தை கொஞ்சம் எடுத்துக்கிட்டாரு. எதுக்கும் அவங்க வைக்கிற ரசம் 2-3 ட்ரிப் நான் பார்த்துக்கிறேங்க, சப்புன்னு நல்லாவே இருக்காது. எதுக்கும் சாப்பிட்டா சாப்பிட்டே இல்லைன்னா வேணான்னு ஒரு தூக்கில் ரசமும் ஊற்றி பையில வச்சுக்கிட்டு
பையை எடுத்துட்டு நேரம் அங்கே போனேன். டைம் ஆச்சு போச்சுங்க. நாளைக்கு என்ன நடந்துச்சுன்னு நாளைக்கு சொல்றேங்க. நாளைக்கு உங்களை இந்த வாழ்க்கை வரலாறுல சந்திக்கிறேன். பாய்.